முகுந்தன் முரளி. இப்பொழுது செல்வ வளம் பெறுவதற்கான என்ன வழிமுறைகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகளையும் நிறைய தகவலை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து இன்னைக்கு அவர் பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் ப்ளஸ் பரிகாரங்கள். அது இன்னைக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதை பற்றி பேச இருக்கிறாரு. அதற்கு பிறகு நானும் உங்களுக்கு பேச இருக்கின்றேன் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்கள் பேச வருமாறு வருக வருக என் அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு. இனிய மாலை வணக்கங்கள். எந்த ஒரு விஷயமும் உருவாவதற்கு ஒரு மேடை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஜோதிட வல்லுநர்களை உருவாக்கக்கூடியது இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியத்தினுடைய ஒரு மேடை. கடந்த 75வது மாதாந்திர கூட்டத்தப்போ மூலிகை தாந்திரிக ஜோதிட பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலிகைகளை பற்றியும் அதை நம்ம எப்படி ஜோதிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் இப்போ போட்டிருந்தோம். அந்த புக்கு நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 மாத இடைவெளியில் அனுபவ தாந்திரிக பரிகாரங்கள்னு ஒரு புக்கு இப்போ வெளியிட்டிருக்கோம். அனுபவ தாந்திரிக பரிகாரம், அதாவது மாநாட்டில் தான் அந்த புக்கு வெளியிட போகிறோம். இது ஒரு சாம்பிள் புக்கு தான். இது அனுபவ தாந்திரிக பரிகாரங்கள் இந்த புத்தகத்தினுடைய பேர். ஏறக்குறை 266 தலைப்புகள். இந்த 266 தலைப்புகள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களுக்கும், திருமணம் ஆகவில்லை அதுக்கு எளிமையான முறையில், இப்போ நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி குடிக்கிறது ஒரு பரிகாரம்னு சொல்கிறோம் இல்லையா. பசிக்குதுன்னா சாப்பிட்றது ஒரு பரிகாரம், ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனா ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு பரிகாரம். அது மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தி, சக்கரங்களை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து அந்த பரிகாரங்களை செய்யறது. திருமணம் ஆகவில்லை என்றால் என்ன செய்யணும், ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் வாடகைக்கு வரல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கோம் அது விற்கலை அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடியலன்னா என்ன செய்யணும், கணவன் மனைவி ஒற்றுமை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சமூக பிரச்சனைகளுக்கும் இது அற்புதமான ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இது அனுபவ தாந்திரிக பரிகாரங்கள்னு சொல்லிட்டு இதில் இல்லாத சப்ஜெக்டே கிடையாது. இது இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களுக்கும் மிக எளிமையான முறையில் தீர்வு காணலாம். இதில் எல்லாருமே பயன்படுத்துகிற வகையில் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் என்னன்னா, தினந்தோறும் ஒரு 108 முறையாவது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை டெய்லியும் சொல்லணும். எத்தனை நாளைக்கு, ஒரு 48 நாட்களுக்கு. ஒரு 48 நாளைக்கு டெய்லியும் எந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இதோட உங்களால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். இதுக்கு வேறு எந்த பயிற்சிகளும் தேவையில்லை. இந்த பிரணவத்தை மட்டும் டெய்லி 108 முறை சொல்லிட்டு வரணும். சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும். இது ஜாதகத்தையும் அடிப்படையாக கொண்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ 12 ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி அதிர்ஷ்ட வழிபாடுகள், அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவல் பண்ணுவோம், எந்த மாதிரி அதிர்ஷ்ட வழிபாடுகள், ஆலய வழிபாடுகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். கணபதியை எப்படி வந்து நம்ம வழிபாடு செய்யணும், கணபதிக்கு எந்த மாதிரி மலர்களால் அர்ச்சனை பண்ணால் என்ன பலன்கள் உண்டு, அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டினுடைய குறைபாடுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான என்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளார நல்ல அதிர்வலைகள் உள்ள வரத்துக்கு என்ன வேலைகள்லாம் செய்யணும், எல்லா விதமான தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கான மந்திரங்கள் என்ன. இப்போது பொதுவாகவே நிறைய சிக்கல்களுக்கான ஒரே ஒரு தீர்வுக்கான மந்திரம் என்னன்னா பணம். கடன் பிரச்சனையா பணம் தீர்வு, மருத்துவ செலவுக்கு பிரச்சனையா பணம் தீர்வு, இது மாதிரி நிறைய தீர்வு. பணம்ங்கிற ஒரு மந்திரம் எப்படி செயல்படுது, அது மாதிரி சர்வ தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கான மந்திரங்கள் என்ன, கடன் அடைக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன, 12 ராசிக்காரர்கள் என்ன தானம் செஞ்சால் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதே மாதிரி 18 வகையான லிங்க வழிபாடுகள். லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்னதானத்தை போட மாதிரி ஐப்பசியில் மட்டும் பார்ப்போம், சாதத்தினால செஞ்ச லிங்கம், சந்தனத்தினால செஞ்ச லிங்கம் என்ன செய்யும், உப்புனால செஞ்ச லிங்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 18 வகையான லிங்கங்கள் என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யும் அப்படிங்கிறது. பண வரவை அதிகரிக்கக்கூடிய சூட்சம எண்கள், அந்த எண்களுடைய வைப்ரேஷன்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே நம்பர்ஸில் தான் கனெக்டிவிட்டி ஆகிருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணோம்னா அவருக்கு ஃபோன் போவோம், அவர் எடுத்து பேசுவார். அப்போ எல்லாருமே நம்பரில் தான் கனெக்ட் ஆகிருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் அனுப்பிச்சு விட்றோம் அப்படின்னா இங்கேருந்து என்னோட அக்கௌண்ட்லேருந்து நான் ஒரு நம்பர் அழுத்தி விட்டு சென்ட் பண்ணேன்னா உங்களுக்கு அது பணமாக மாறிக்கும். அப்போ எண்களோட மிகப்பெரிய தொடர்புகள் உண்டு. அந்த எண்களை எப்படி பயன்படுத்தலாம், ஒரு இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அவசர போலீஸ் அப்படின்னு சொன்னால் 100ன்னு சொல்லுவாங்க, தீயணைப்புனா 101ன்னு சொல்லுவாங்க, ஆம்புலன்ஸ்னா 108ன்னு சொல்லுவாங்க. அப்போ எண்களை வைத்து எப்படி ஒரு வைப்ரேஷனை உருவாக்க முடியுங்கிற மாதிரி இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் 12 ராசிக்காரங்க எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கோம். இது என்னன்னா
நம்ம கிட்ட வகுப்பு படிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே சொன்ன விஷயங்கள் என்னன்னா, ஐயா நீங்க வகுப்புகளாக நடத்தும் பொழுது எங்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி இருக்கு, ஆனா அது வந்து ஒரு தொகுப்புகளை வந்து அதிகமாக எங்களால் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சிக்கல் தீர்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் அப்படின்னு அது முகுந்தர் பிள்ளை ஐயாவும் சொன்னார். முதல் புத்தகம் வெளியிட்டது அவர் தான், அதற்கான அடித்தளம் அமைச்சு கொடுத்தது அதான். ஐயா நம்ம வந்து புத்தகமா நீங்க வெளியிடுங்க, உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா, அழியாத இருக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் தான் அது சரிப்பட்டு வரும், அதனால புத்தகங்கள் வெளியிடணும் உற்சாகப்படுத்தி ஒரே வாரத்துக்குள்ளார முதல் புத்தகத்தை ரெடி பண்ணி கொடுத்தவர் அவர் தான். ரெண்டாவது புத்தகத்துக்கும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்க செய்யணும்னு சொன்னது தான். மூணாவது புத்தகத்துக்கும் அவர் தான் வந்து நீங்க எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப இந்த 3 புத்தகங்களும் வந்து ஒருத்தர் கையில இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்நாளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களும் சரியாகும். இப்ப பாருங்க, ஒரு ஜாதகம், பிறப்பு ஜாதகம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த பிறப்பு ஜாதகம் என்னைக்கு அவங்க பிறக்கிறாங்களோ அன்னையிலேருந்து இறக்கிற வரலாம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்குங்கிறத அது சொல்லிடும். ஒரு 12 கட்டங்கள் மட்டும்தான். இந்த 12 கட்டங்கள் தான் இந்த வயசுல திருமணமாகும், இந்த வயசுல நோய் வரும், இந்த மாதிரி நோய் தாக்கும், இந்த மாதிரி திருமணமாகும், இந்த மாதிரி குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி சொத்து உருவாகும், இந்த மாதிரி சொத்துல நஷ்டம் ஏற்படும் சொல்லக்கூடியது சின்ன கட்டம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். அது போலதான் இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அனுபவ ரீதியாக, அதனாலதான் தலைப்பே வந்து அனுபவ தாந்திரிக பரிகாரங்கள் வச்சிருக்கோம். அனுபவ ரீதியாக பரிசோதனை செஞ்சுட்டு, இப்போ ஒரு 25 பேர் இருக்காங்கன்னா 25 பேருக்கு ஒவ்வொரு பரிகாரங்களை சொல்லி அதுல வெற்றி கண்ட பரிகாரங்களை மட்டும் தொகுத்து தான் இதுல கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ஒரு புத்தகம் இருந்தாவே அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் சரி பண்ணிக்க முடியும். அப்ப இந்த புத்தகம் கிடைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தான் கருதணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தை நான் வெளியிடுறதுக்கு நிறைய சிரமங்களை அனுபவிச்சு வந்தாச்சு. ஸோ அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய விஷயங்கள் இதில் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கர்மாவையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த புத்தகத்துக்கு உண்டு. ஸோ அதனால வந்து இந்த அனுபவ தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பெரும்பாலானவங்க இந்த 2-3 சிக்கல்கள் அதிகமாக இருக்காங்க. ஒன்று, திருமண தடைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த திருமண தடை, குழந்தை பாக்கியம், நிரந்தர வருமானம் இல்லாத போறது, அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத போனது, இந்த 4 விஷயங்கள் நோக்கி தான் எல்லாருமே பயணம் பண்றோம். காரணம் என்ன, இந்த 4 தாண்டி தான் வெளி உலக தொடர்பே நமக்கு கிடைக்கும். அப்ப முதல் விஷயம் வந்து குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஜாதகமே கூட குலதெய்வம் அனுகிரகம் பண்ணினாதான் நமக்கு செயல்படும். குலதெய்வ அனுகிரகம் இல்லாம தினந்தோறும் திருப்பதி உண்டியல் 5 லட்ச ரூபா போடுறேன், பெருமாள் பழனி முருகன் கோயிலுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறோம்னு சொன்னீங்கன்னா கூட குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உங்களுடைய ஒவ்வொரு கட்டங்களும் அழகா மூவ் ஆகும். அப்ப அந்த குலதெய்வ அனுகிரகத்து குறைவா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு என்ன வேலைகள் செய்யணும்? அப்ப குலதெய்வ அனுகிரகம் குறைவா இருந்தா வேற என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா திருமணம் ஆகவே ஆகாது. அதுல மிகப்பெரிய தடைகள்லாம் ஏற்படும், திருமண தடைகள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படி திருமணம் ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல பெரிய சிக்கல் இருக்கும். இந்த குழந்தை பாக்கியத்துல சிக்கல் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், தொழில் வியாபாரத்தில் நிரந்தர வருமானம் இருக்காது. இப்போ இந்த 4 பிரச்சனைகளுக்கும் குலதெய்வம் மட்டும்தான் மிகப்பெரிய சப்போர்ட். இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு 2 விஷயங்கள் சொல்றேன். இந்த 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. இந்த 2 விஷயங்களை பயன்படுத்தியே உங்களுடைய பொருளாதார உயர்வையும் நீங்க அதிகப்படுத்திக்கலாம், தேவையில்லாத கடன்கள் இருந்து தப்பிச்சுக்கலாம், வாங்கின கடனை ஈஸியாக கட்டிக்கலாம். அதற்கு இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு 2 விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், குலதெய்வம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை குலதெய்வம் தெரியவில்லை என்றால் முதல்ல நீங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னா, காஞ்சி காமாட்சி அம்மனை தமிழ் மாதம் 1ஆம் தேதி வணங்க வேண்டும். காஞ்சி காமாட்சி அம்மனையும் சப்த கன்னியர்கள், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சப்த கன்னியர்கள், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடிகிறவங்க தாராளமாக போகலாம். ஒருவேளை அப்படி போக முடியாதவர்கள் சப்த கன்னியர்களை தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடிய 1 தேதி என்று வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த தெய்வங்களுக்கு உண்டான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அந்த வேலை போகும்போது அப்படியே கேரி பேக்கில் வாங்கிட்டு போய் இந்தாங்க அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. நீங்க அந்த அபிஷேக பொருட்களை முதல் நாள் வாங்கி உங்க வீட்டில் வச்சிருந்துட்டு அடுத்த நாள் எடுத்துட்டு போயிட்டு பாக்கு மர தட்டுகள், இப்போ உங்களால் 10 அபிஷேக பொருள் வாங்கி தரணும், ஒரு 10 பாக்கு மர தட்டுகளை வாங்கி அதை கட் பண்ணி அந்த பாக்கு மர தட்டுகள் அபிஷேக பொருளை கொடுத்துட்டு இவங்க ஐயர் கையில் நீங்க கொடுக்கணும். அம்மா இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து குலதெய்வம் என்னன்னு தெரியல, குலதெய்வமாக நீங்க இருந்து எங்களுக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அந்த அபிஷேக பொருளை கொடுத்துட்டு அந்த அபிஷேகங்களை கண்டு நீங்க ரசிக்கணும். அதை வந்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு வரணும். அப்ப தமிழ் மாதம் 1ஆம் தேதி காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வதும் சப்த கன்னியர்களை வழிபாடு செய்வதும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுத் தருவதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். 2வது, குலதெய்வங்களுக்கு மிகப்பெரிய குருவாக விளங்கக்கூடியவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அவரை பௌர்ணமி நாட்கள்ல, பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு நீங்க அங்க தங்கணும். அந்த மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு அங்க மாதிரி வழிபாடு செஞ்சிடும். இதே மாதிரி அபிஷேக பொருட்களை கொடுத்து வழிபாடு செய்யலாம். ஒருவேளை அங்க அபிஷேக பொருட்களை வாங்கல அப்படின்னா வெட்டிவேர் மாலையும் ரோஜாப்பூ மாலையும் வாங்கி போட்டு என்னோட குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு காட்டி கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அந்த குலதெய்வம் அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறதுக்கான வழிகளை நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இந்த 2 வழிபாடுகள் மூலமாக உங்க குலதெய்வம் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஒருவேளை தெரியல அப்படின்னா
அந்த குலதெய்வத்துக்கு உண்டான விஷயங்கள் உங்களை தேடி வரும். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, பங்காளிகள் வகையில் யாராவது வந்துட்டு நம்ம குலதெய்வம் இதுதான், உங்கள் தாத்தா இந்த கோயில் தான் போயிட்டு வந்திருந்தாரு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அல்லது கனவு ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பாங்க. இல்லைன்னா குலதெய்வம் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. எல்லா தடைகளும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் 16 வகையான அபிஷேக பொருட்கள் நீங்கள் நார்மலாக கடைகளில் போய் கேட்டிங்கன்னாவே தெரியும். இப்போ பால் எடுத்திங்கன்னா பால், தயிர், நெய், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இளநீரில் அபிஷேகம் பண்ணுறாங்க, மாதுளம்பழச்சாரில் அபிஷேகம் பண்ணி, இது மாதிரி 16 வகையான அபிஷேக பொருட்களை வாங்கிட்டு போயிடணும். முதல் நாள் வாங்கி தயாராக வச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகணும். குலதெய்வ கோயிலில் போயிட்டு 16 வகையான அபிஷேக பொருள்களால் அபிஷேகம் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கணும். அங்கே மூலவரிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய உபதெய்வங்கள் வரலுமே நீங்கள் வாங்கி தரணும். மூலவர்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்து வெளியில் ஒரு 5 சிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு வாங்கி கொடுக்காம இருக்கக்கூடாது. அப்போ நம்ம முன்னோர்களை அடையாளப்படுத்தக்கூடிய இவங்க எல்லாருமே தான். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய கோயில் வாயிலில் தான் நிற்பாங்க. அப்போ அவங்களை துணையாக நிற்கக்கூடிய வந்து அது வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அவங்களுக்கும் வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி மலர் மாலைகள் வாங்கி கொடுக்கணும். நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ரோஜா பூ மாலை அல்லது சம்மங்கி பூ மாலை அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமந்தி பூ மாலை அல்லது மல்லிகை மாலை, இது மாதிரி நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய மலர்களை வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் இருந்தே பச்சரிசி மாவில் விளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடணும். பச்சரிசி மாவில் அகல் விளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். தண்ணீர் ஊற்றி பச்சரிசி மாவை தயார் செய்யக்கூடாது. பன்னீர், ரோஸ் வாட்டர் ஊற்றி தான் பச்சரிசி மாவு விளக்க தயார் பண்ணணும். தயார் பண்ணி வச்சுட்டு அதில் 3 வகையான எண்ணெய்களை ஊற்றணும். எதெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். தேங்காய் எண்ணெய் இதுக்கு காரிய தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு. திருமணமாகலை அப்படிங்கிறது ஒரு காரிய தடை, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காரிய தடை, நிரந்தர வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடியது ஒரு காரிய தடை. இந்த மாதிரி காரிய தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த 3 வகையான எண்ணெய்களை ஊற்ற வேண்டும். அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய்னு சொல்லக்கூடியது நவகிரகங்களால் உண்டாகக்கூடிய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரதுக்கு, அதுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய குலதெய்வத்தினுடைய ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது விளக்கெண்ணெய். இந்த 3 எண்ணெய்களையும் நீங்கள் வந்து அந்த அகல் விளக்கில் ஊற்றிட்டு, அதாவது பச்சரிசி மாவில் செய்யப்பட்ட விளக்கில் ஊற்றிட்டு 3 வகையான திரிகளை பயன்படுத்த வேண்டும். பஞ்சு திரி, வாழைத்தண்டு நார்த்திரி, தாமரைத்தண்டு திரி. இந்த 3 திரிகளையும் வாங்கி நீங்கள் திரியாக தயார் செய்து அந்த தீபத்தில் ஏற்றணும். எவ்வளோ நேரம் எரியணும்னா குறைஞ்சபட்சம் 24 நிமிடங்களாவது எரியணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எண்ணெய்களை தயார் பண்ணி வச்சு ஊற்றணும். ஊற்றிட்டு நீங்கள் உங்கள் வயதில் மூத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் அப்பாவை கூட்டு போயிருக்கீங்கன்னா அப்பாவுக்கு வந்து 55 வயசு ஆகுதுன்னா அந்த 55 வயது இருக்கக்கூடிய நபர்களை கூட்டு போயிட்டு 55 எலுமிச்சம் கனிகள் அதை வாங்கிட்டு பிறப்பால் வந்த தோஷமோ அல்லது பிறரால் வந்த தோஷமோ அல்லது கிரகத்தால் வந்த தோஷமோ, எங்கள் முன்னோர்கள் தாய் வழி வந்த தோஷமோ தந்தை வழி வந்த தோஷமோ எதுவாக இருந்தாலும், அதே மாதிரி யார் இட்ட சாபமாக இருந்தாலும், அதாவது இப்போ கைம்பெண்ணை பழித்த சாபம், உடல் ஊனமுற்றோரை பழித்த சாபம், கோயிலை இடித்த சாபம், கோயிலை பழித்த சாபம், பசுவை அடித்த சாபம்னு சொல்லிட்டு என்னென்ன சாபங்கள் இருக்குதோ இது மாதிரி எதுவாக இருந்தாலும், புற்றை இடித்த சாபம், இது மாதிரி ஏதாவது மரங்களை வெட்டிய சாபம், பச்சையை கொன்ற சாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப வகைகள் இருக்குது. இதில் எதுவாக இருந்தாலும் எங்கள் வம்சாவளியில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலவிதமான சாபங்களும் பாபங்களும் தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும் மனசார வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு எலுமிச்சம் பழங்களையும் கையில் எடுத்துக்கிட்டு கோயிலை ஒவ்வொரு சுற்றி வரணும். இப்போ 55 வயதில் அப்பா இருக்கிறாருன்னா 55 சுத்துகள் சுற்றி வரணும். அப்பா கையில் எலுமிச்சம்பழம், அவர் ரொம்ப வயசானவர் சுத்த மாட்டாருன்னா அப்பா கையில் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு நீங்கள் சுற்றி வாங்க. 55 சுத்திகள் சுற்றி வந்து அதை மாலையாக தொடுத்து அம்பாளாக இருந்தால் அம்பாளுடைய கழுத்தில், இல்லை ஐயாவாக இருந்தால் ஐயாவுடைய கழுத்தில் அதை மாலையாக சூடிட்டு அதே வயதளவுக்கு இனிப்புகள் வாங்கி தானமாக கொடுக்கணும். இந்த இனிப்புகளை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, நம்ம ரத்த உறவுகள் அல்லாத வெளிநபர்களுக்கு அந்த இனிப்புகளை தரணும். தந்துட்டு அங்கே மனப்பூர்வமாக உட்காந்துட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு வரணும். குறைஞ்சபட்சம் 24 நிமிடங்களாவது அந்த தீபமாகப்பட்டது நல்ல நிலையில் எரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த 2 தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் வந்து அந்த மாவிளக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த குலதெய்வ கோயிலில் வழிபாடுகளை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நேராக வீட்டுக்கு தான் வரணும். வேறு எங்கேயும் போகக்கூடாது, நடுவில் வேறு எந்த வேலைகளும் நம்ம செய்யக்கூடாது. நேராக வீட்டுக்கு வந்துட்டு அதே மாவிளக்கில் அதே மாதிரி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். 3 நாட்களுக்கு தொடர்ந்து அந்த மாவிளக்கில் தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாவிளக்கை எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். இந்த செஞ்சிட்டிங்க அப்படின்னா குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும். இது வந்து ஒரு மெத்தேடு. அபிஷேகங்கள் மூலமாக குலதெய்வத்தின் கோபத்தையும் சாபத்தையும் நாம் நிவர்த்தி செய்து குலதெய்வ அருளை பெறுவதற்கான ஒரு முறை இது. இன்னொன்று, குலதெய்வம்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணுறோம், இருந்தாலும் எங்களுக்கு மேலும் மேலும் தொடர்ந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆலயங்கள், அதாவது 30 மீட்டர்னு சொல்லுவோம், 90 அடிகளுக்குள்ளார, குலதெய்வ கோயிலிருந்து 90 அடிகளுக்குள்ளார ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பஞ்சாட்சர சக்கரம்னு சொல்லுவாங்க. 5 கஞ்சில் சிவய நம என்னம சிவ மசிவ என வய நமசி நம சிவய அப்படின்னு சொல்லி பஞ்சாட்சர சக்கரங்கள் போடுவாங்க. அது போடலாம். அல்லது
முருகப்பெருமானோட சரகண பவ, ரகண பவச, பவசரகண, அனபவசரன்னு சொல்லிட்டு ஒரு 6 இது வரும். இதில் 2ல் ஏதாவது ஒரு சக்கரங்களை போட்டுட்டு சுற்றியும் சூலம் அரைஞ்சி அதுக்கு நடுவில் மஞ்சள் கொட்டி அதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமம் கொட்டி அதில் ஒரு கற்பூரம் பற்ற வச்சு எரிய வைக்கணும். எரிய வைக்கும் பொழுது குலதெய்வமாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய குலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் சரி பண்ணி கொடுத்து, எங்களுடைய தொழில் வியாபாரத்தில் விருத்தியை கொடுத்து, கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமையை கொடுத்து, செய்தொழிலில் மேன்மையை கொடுத்து, லாபத்தை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்து எங்கள் கூடவே வந்து நிற்கணும். நீங்கள் எல்லா நேரங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணணும், எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் எங்களை விட்டு வெளியே போயிடணும், எல்லா விதமான லாபமும் அதிர்ஷ்டமும் எங்களை நோக்கி உள்ள வரணும் மனசார வேண்டிட்டு அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள், குங்குமம், சாம்பல், அந்த மணல் இருக்குல்லையா, மண், இது 3 ஒன்றா எடுத்து ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் பூசி அதை வச்சு முடிச்சாக கட்டி அதை கொண்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அந்த வழிபாடு செய்கிறத எப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த அழகாக ஒரு சின்ன பலகை மாதிரி வச்சு அந்த பலகைக்கு மேலே அந்த மண் முடிச்சை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம், அவல், பொரி, கடலை இதெல்லாம் வச்சு நல்ல இனிப்புகள் ஏதாவது வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும். எத்தனை நாளையே தொடர்ந்து 21 நாட்களுக்கு அதை பூஜை பண்ணிட்டு வரணும். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகி குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண நல்கடாட்சம் வேணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கணும். உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால், என்னுடைய பையனுக்கு திருமணமாகவில்லை அப்படின்னு ஒரு கோரிக்கை இருந்தால் அதை ஒரு பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, பிரியாணியில் போடக்கூடிய பிரிஞ்சி இலை இருக்குல்லையா, அந்த பிரிஞ்சி இலையில் சிகப்பு வண்ண மை பேனாவில் எழுதி என்னுடைய மகன் பெயர் இது, ராசி நட்சத்திரம் இது, இவனுக்கு திருமணமாக வேண்டும் எழுதி அதை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மண் முடிச்ச வச்சுட்டு அதை ஒரு கோரிக்கையாக வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லை பொதுவாக வேணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களும் சரியாகணும்னு எழுதிட்டு அஷ்டலட்சுமி கடாட்சம் வேண்டும்னு எழுதிட்டு அதுக்கு மேலே மண் வச்சு வழிபாடு செஞ்சீங்கனாலும் வேலை செய்யும். அந்த மஞ்சள் குங்குமம் அதை வச்சிருக்கக்கூடிய முடிச்சுக்கு ரெகுலராக மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு முடிச்சு மாதிரி போட்டு மல்லிகை பூவால் அலங்காரம் பண்ணிட்டு ரெகுலராக வழிபாடு செய்யணும். இது மாதிரி 21 நாட்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண நல்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு என்ன சிக்கலோ அதற்கான தீர்வு யார் மூலமாவது கிடைக்கும். இப்போ பையனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் சம்மந்தமில்லாத ஒரு உறவுகள் இருந்து நமக்கு ஒரு ஃபோன் வரும், ஏதாவது ஒரு சம்பவத்தில் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். குலதெய்வம் சார்ந்த அனுகிரகம் நமக்கு எப்படி உருவாகும் அப்படிங்கிறது நம்மளால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். ஒன்று கனவு ரூபங்களில் காட்டலாம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி 21 நாட்கள் நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டேன், எல்லாமே செஞ்சுட்டேன், ஆனால் என் குலதெய்வம் என் வீட்டில் இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ சொப்பன காளி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்காங்க. சொப்பன காளி அப்படின்றவங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு தூங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாக, நைட்டு ஒரு 10 மணிக்கு நான் படுக்கிறேன் அப்படின்னா 9:50க்கு வீட்டினுடைய உள்ள நுழையும் போது வலது பக்கத்தில் ஒரு சின்ன வட்டம் மாதிரி இதில் மஞ்சளால் போட்டுட்டு அதில் சுத்தமான பன்னீர் தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கொட்டி வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு ஒரு நிற சொம்பில் தண்ணி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்கு சின்னதாக வடக்கு நோக்கி எரியணும். அதில் சுத்தமான நல்லெண்ணெய், சிகப்பு கலர் திரி இதை போட்டுட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு குலதெய்வம் வந்து என் வீட்டில் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் வந்து காட்சி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு, கணவன் மனைவி 2 பேரும் மனசார வேண்டிட்டு கீழே உளுந்து கும்பிடணும். கும்பிட்டு நீங்கள் போய் படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று கனவுல குலதெய்வம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுவாங்க. அதாவது பல ரூபங்களில் காட்டுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்டுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் செடிகள்லாம் முளைச்சி பூத்து குலுங்குற மாதிரி காமிப்பாங்க. ஒரு சிலருக்கு தென்னை மரத்தில் நிறைய தேங்காய்கள் வந்து காய்ச்சி தொங்குற மாதிரி காமிப்பாங்க. ஒரு சிலருக்கு வாழை மரம் பூ பூத்து காய் வர மாதிரி காமிப்பாங்க. ஒரு சிலருக்கு செடி புதுசாக பூ பூக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி கனவுகளில் காமிப்பாங்க. இல்லைன்னா இதுவரை நீங்கள் வந்து உணர முடியாத ஒரு வாசனை, இந்த வாசனை நான் எங்கேயுமே உணர்ந்ததே கிடையாது, அப்படி ஒரு வாசனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசனையை நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல நமக்கு வரும். அதையும் இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ரொம்ப ஜிலுன்னு இருக்கக்கூடிய ஏசி ரூமில் திடீர்னு நம்ம மேலே மட்டும் ஒரு சூடான காற்று படுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நல்லா ஹீட்டாக இருக்கக்கூடிய ரூம் மேலே நம்ம மேலே மட்டும் ஒரு ஜில்லுன்னு காற்று படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா இந்த நெத்தி புருவங்களில் ஒரு சின்னதாக வந்து ஒரு புல் வச்சு அப்படியே நீவனம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி புருபுருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா முதுகுத்தண்டு வடத்தில் ஒரு வலி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம உணர்ந்துக்கலாம். அப்படி நமக்கு வந்து இந்த குலதெய்வம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் பழம்லாம் உடைச்சி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு எங்களுடைய காரியங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டாக போகுது, இதை வழங்கிய உங்களுக்கு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லிட்டு அந்த விநாயகருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் பேர்லையும், தாத்தா பாட்டி எல்லா நபர்கள் பேர்லையும் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு
உடச்சி கொடுக்கக்கூடிய தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி தீபம் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இது மாதிரி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் சரி பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துட்டீங்க. அதற்கு கோடான கோடி நன்றிகள்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். விநாயகர் வழிபாடு சேர்த்து போகும்போது கம்பல்சரி அருகம்புல் 108 எண்ணிக்கையில் அருகம்புல், ஒவ்வொரு அருகம்புல்லாக எடுத்து 108 அருகம்புல் மாலை தொடுத்து வெற்றிலை பாக்கு 2 வெற்றிலை 2 பாக்கு 2 செவ்வாழை பழங்கள் அல்லது மஞ்சள் வாழை பழங்கள் 2 இனிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கோமேதகம்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னது விநாயகர் பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு உணவு. என்ன உணவு அது? மோதகம் ஒன்று, அப்புறம் இன்னொன்று கொடுப்பாங்களே கொழுக்கட்டை. கொழுக்கட்டை 2 கொழுக்கட்டைகள் வச்சு வழிபாடு செய்யணும். மனப்பூர்வமாக வழிபாடு செஞ்சுட்டு எங்களுக்கு தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் எப்படி நமக்கு உத்தரவு தருவார் அப்படின்னா, ஒன்று அவர் மேலே இருக்கக்கூடிய பூ ஏதாவது ஒன்று கீழே விழுந்து உத்தரவு கிடைக்கும், இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பள்ளி சத்தம் போட்டு உத்தரவு கிடைக்கும், அல்லது மங்களகரமான ஏதாவது வார்த்தைகள் நம்ம காதல் உழுவுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும், இல்லைன்னா ஏதாவது மங்களகரமான சத்தங்கள் நம்ம காதல் உழுவுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருக்குதுங்கிறத காமிக்கிறதுக்கான மிகப்பெரிய அறிகுறிகள். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரதுக்கு ஆரம்பிச்சிடும். குலதெய்வம் நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுடைய குறைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ நவ கிரகங்கள் கூட குலதெய்வம் அனுமதித்தால் மட்டுமே உங்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் தர முடியும். குலதெய்வம் அனுமதிக்கல அப்படின்னா உங்களுக்கு நவ கிரகங்கள் எந்த விதமான துன்பத்தையும் கொடுக்கவே முடியாது. குலதெய்வம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. குலதெய்வம் எப்போ வீக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய கிரகங்களின் தசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய எதிரிகளாக இருக்கும். எதிரிகள்னா இப்போ நார்மலாக எடுத்துக்கோங்க, ரோட்டில் போகும்போது வண்டி வேகமாக ஓட்டிட்டு போகிறான், திடீர்னு நம்மளை கிராஸ் பண்ணிட்டு போகிறான், நம்மளால் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம கீழே இறக்கி விட்டோம்னா கூட அவனும் நம்ம ஒரு எதிரி தான். எப்படி போகிறான் பாருன்னு நம்ம திட்டுவோம். ஸோ அது மாதிரி நம்ம ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்யும்பொழுது யாராவது கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சாபங்கள் கூட ராகு கேது சனி பகவான் சார்ந்த கிரகங்கள் நடக்கும்பொழுது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிப்போம். அவன் எப்படி போகிறான் பாரு, அவன்லாம் எங்கேயோ அடிச்சு தான் ஜாவ போகிறான்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டானா அது இந்த திசா புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் வேலை நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ குலதெய்வங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கர்ம வினைக்கு கட்டுப்பட்டு சைலண்ட் ஆகி போயிடும். இது ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள்ல மாட்டிக்கும். இன்னொன்று, எதிரிகள் இவன் நல்லா வளர்றான்னு சொல்லக்கூடிய அந்த டைமில் ஏதாவது ஒரு செய்வினை கோளாறுகளோ கண்திருஷ்டி எவள் பிள்ளி சுனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு வச்சுட்டானாலும் இந்த திசாபுதிகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு கட்டுப்பட்டு குலதெய்வங்கள் நிற்கும். ஏன்னா குலதெய்வங்களை பொறுத்தவரையிலும் அது 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 அனுமதித்தால் மட்டும்தான் நவகிரகங்கள் வேலை செய்யும் அப்படின்னா அது தர்மமாக நடந்துக்கும். அப்போ அந்த தர்மமாக நடந்துக்கும் பொழுது இவன் செஞ்ச தப்புக்கு 100 அடி வேண்டாம், ஒரு 2 அடியாவது வாங்கினா தான் திருந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கேப் விடும். ஆனால் இவன் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறேன், இதுக்கு மேலே நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் திருந்திக்கிறேன்னு சொல்லி குலதெய்வத்தை சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னா அதோட அந்த 2 அடியோட போயிடும். அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் திருந்தலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 8 அடி எக்ஸ்ட்ரா கொடுத்து மறுபடியும் திருத்துவாங்க. அப்போ குலதெய்வங்கள் நமக்கு அனுமதி கொடுக்காமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது. அப்போ குலதெய்வம் நமக்கு வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். இது குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள். பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல், பணவரவு இருக்குது இல்லை, ஆனாலும் என்னுடைய வறுமை மட்டும் தீரவே இல்லை அப்படின்னா ஓடுகின்ற நதிகளில் இருந்து நல்ல நிலையில் ஓடிட்டு இருக்கக்கூடிய நதியாக இருக்கணும், தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓடுகின்ற நதிகளில் இருந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கர ஓரையில் காலை 6 மணிலிருந்து 7 மணி இந்த நேரத்துக்குள்ளார அந்த நதிக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பூரம் வச்சு வழிபாடு செஞ்சு அங்கே மங்களகரமாக இருக்கக்கூடிய இந்த நதியே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திர நிலையை மாற்றுவதற்காக உன்னிடத்தில் இருந்து ஒரு செல்வ செழிப்பான விஷயத்தை எடுத்து சென்று என் வீட்டில் பூஜை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு ஒரு 6 வகையான சின்ன கற்கள், கருங்கற்களாக இருக்கக்கூடிய ஒரு 6 வகையான சின்ன கற்களை எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்னு சொல்லக்கூடிய ஒரு 7 வகையான அபிஷேகம் அல்லது 9 வகையான அபிஷேகம் அல்லது 11 வகையான அபிஷேகம் அல்லது 16 வகையான அபிஷேகங்கள், இதில் ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு பட்டு துணியை விரித்து வச்சு அதுக்கு மேலே இந்த 6 கற்களையும் வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதற்கு உண்டான பூஜை முறைகளெல்லாம் செஞ்சுட்டு என் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, தரித்திர நிலைகள் எதெல்லாம் வரும், இப்போ நம்ம கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் எங்கேயாவது ஒரு டெட் பாடியை எரிச்சிருப்பாங்க, அதனுடைய புகை ஃபுல்லாக சாம்பல் பறந்து நாம் நடக்கக்கூடிய பாதையில் உளுந்து கிடக்கும். அதை நம்ம செருப்பில் தொட்டு மிதிச்சுட்டு போனோம்னா அந்த டெட் பாடி இருந்த சாம்பலுடைய அந்த சாம்பல் துகள்கள் நம்ம வீட்டுக்குள்ளார வந்தாலும் துன்பங்கள் வரதுக்கு ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் எங்கேயோ சாப்பிட்டு கீழே கிடக்கக்கூடிய ஒரு எலும்பு துன்புகளை கொண்டு வந்து ஒரு காக்கை நம்ம வீட்டு மாடியில் போட்டாலும் கஷ்டங்கள் வரதுக்கு ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் பேர் சல்லிய தோஷங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவுப் பொருட்களில் இந்த பன்றியை தீர்க்கக்கூடிய மண் அது நம்ம வீட்டில் விழுந்தாலோ அதை சார்ந்து அது அந்த நேர காலங்கள் சரியா இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு துர்சம்பவங்கள் நம்ம வீட்டில் நடந்துடும். அதனுடைய தாக்கம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த கற்களை வச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் இந்த கற்கள் உள்வாங்கிக்கும். உள்வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்படியே சேமித்து வைக்கும். ஒரு 11 நாள் அல்லது 21 நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தரித்திர நிலைகளையும் மாற்றி என் வீட்டை லட்சுமி கடாட்சமாக மாற்றியதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு திரும்பி அந்த அப்படியே அந்த செட்டோடு எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் திரும்பவும் விட்டுறணும். அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தரித்திர நிலைகளாக இருந்தாலும் சரி அதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றி விட்டு லட்சுமி கடாட்சத்தை அந்த வீடு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது எப்படிலாம் நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, வெள்ளை நிற செம்பருத்தி பூச்செடிகள் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை நிற செம்பருத்தி பூச்செடிகளை வீட்டில் வச்சு வளர்த்துனீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தால் வெள்ளை நிற செம்பருத்தி பூச்செடி வளரவே வளராது. இது வந்து அப்படியே கொஞ்சம் துளிருடும் காஞ்சி போயிடும், துளிருடும் காஞ்சி போயிடும். இது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக பார்த்துக்கலாம். சம்பந்தமில்லாத சண்டைகள், சம்பந்தமே இருக்கு, எதுக்கு சண்டை வந்துச்சுன்னே தெரியாது, சம்பந்தமே இல்லாத சண்டைகள் ஒரு இடத்துல நடக்குது, வீட்டில் நடக்குது அப்படின்னா அதுவும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட விஷயங்களுக்கான ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணும். அதே சமயத்தில் தொடர்ந்து உடல்நல கோளாறுகள், பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கடுத்து பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி தொடர்ந்து உடல்நல கோளாறுகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த படுக்கையில் இருக்கக்கூடியவங்க அந்த படுக்கையை காலி பண்ணவே முடியல, தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுவும் ஒரு கெட்ட சகுனத்துக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துட்டு அதற்கும் இதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே முதல் நாள் டியூப் லைட்டு ஃபியூஸ் போச்சு, 2வது நாள் ஃபேன் ஓடலை, 3வது நாள் வண்டியில் ப்ராப்ளம், 4வது நாள் மேலே இருந்த கண்ணாடி கீழே வந்து ஓடுச்சு. இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதாக இருந்தாலும் நம்ம ஏதோ துர்சக்திகளுடைய பிடியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான சமிக்கைகளும் இறைவன் நமக்கு எளிமையான முறையில் கொடுப்பார். இதை உணர்ந்து கொள்வதற்கான ஞானமும் நல்லறிவும் யார் தருவாங்கன்னா குலதெய்வம் தான் தரும். அப்போ இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணோம்னாவே எல்லா விதமான சிக்கல்களும் நம்ம மீண்டு வெளியில் வந்துடலாம். குலதெய்வம் நம்மோட துணையாக இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியாத விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த புத்தகங்களில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த புத்தகங்கள் கையில் இருந்தால் ஒரு கோயில் வச்சுருக்கவங்க, ஒரு கோயில் பூஜாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள், அதே சமயத்தில் இதை வந்து ஒரு வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு வகுப்புகள் நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், வகுப்பை எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு சொல்லக்கூடியவங்க, பரிகாரங்கள் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் உண்டான அனைத்து விதமான தகவல் ஏறக்குறைய 266 பரிகாரங்கள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே மொத்தமாக கணக்கு போட்டிங்க அப்படின்னா 33 பிரச்சனைகள் தான் இருக்குது, தலையாய பிரச்சனைகள். ஆனால் 266 பரிகாரங்களுக்கு உண்டான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா 4448 வியாதிகள்ங்கிறத நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம உடம்புல. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு, சுகரு, அதுக்கப்புறம் லோ ப்ரெஷரு, ஹை ப்ரெஷர், லோ சுகரு, ஹை சுகரு, ஹார்ட் அட்டாக்கு, வயிற்று வலி, அல்சர், இது மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 17 வகையான நோய்கள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் 4448 வியாதிகள் நமக்குள்ளார இயங்குதுன்னு சொல்கிறாங்க. இதை 9 விதமான 10 விதமான தசவாயுக்கள் வந்து எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் 96 தத்துவங்கள் நம்ம உடல் இயக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் 226 வகையான 256 வகையான சிக்கல்கள் வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம் நம்மளே தெரியாமல். கண் திருஷ்டியினுடைய தாக்கம் பல்வேறு வகைகளில் வரும். கண் திருஷ்டி வண்டி வாகனங்களை பாதிக்குதா, உடல் நலத்தை பாதிக்குதா, குடும்ப ஒற்றுமையை பாதிக்குதா, தொழில் வியாபாரத்தை பாதிக்குதா, லாபத்தை பாதிக்குதா, இது மாதிரி கண் திருஷ்டியே எத்தனை விதமான பாதிப்புகளை தரும். அதே மாதிரி செய்வினை கோளாறுகள் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரை கொல்லணுங்கிறதுக்காக வைக்கிறானா, அவனுடைய தொழிலை முடக்கணுங்கிறதுக்காக வைக்கிறானா, அல்லது அவன் குடும்பம் பிரிஞ்சு போகணுங்கிறதுக்காக வைக்கிறானா, இது மாதிரி வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து தனித்தனியாக பகுத்து நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் அனைவரும் வாங்கி பயனடையணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் மனிதன் ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான தாக்குதல்களை அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய நீதி. அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பு கொள்வதற்காக தான் ஆலயங்கள், வழிபாட்டு முறைகள், நிறைய ஸ்லோகங்கள், மந்திரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னாவே நமக்கு போதுமானது. இப்போது ஒரு வண்டி வாகனங்களில் விபத்து ஏற்படுதுன்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டா விபத்து ஏற்பட்டால் கூட உயிர் பொழைச்சிக்கலாம், ஏன்னா தலைப்பகுதியில் அடிபடாமல் இருக்கும். அதே சமயத்தில் மேலிருந்து நம்ம ஒரு இடத்துல குதிக்கிறோம் அப்படின்னா, கிணத்துக்குள்ளார குதிக்கிறோம் அப்படின்னா நீச்சல்ங்கிற ஒரு வித்தை தெரிஞ்சு அப்படின்னா நம்ம அழகாக அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம். இது மாதிரி ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்குள்ளாரையும் பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சு தான் இருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்காதனால தான் நிறைய சிக்கல்களை மாட்டிக்கிட்டு தடுமாறிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் வந்து நான் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லி எனக்கு தீர்வு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் தான் எனக்கு நிறையா நடந்துட்டு இருக்குது. ஸோ எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதுவரை ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இவ்வளவு பெரிய மேடையில் எனக்கு வாய்ப்பளித்த முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், இங்கே இதுவரை அமைதியாக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு தகவலை
நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு மணிமுருகேசன் ஐயா அவர்கள் பலன்களும் பரிகாரங்களும் மிக சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய ஐயா அவர்களுக்கு எடப்பாடி சின்ன ஐயர் ஐயா அவர்கள் பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட